ஆழ்வார் திருவடிகளே சரணம். இன்றைய பதிவிலேருந்து குலசேகர ஆழ்வார் அருளி செய்த முகுந்த மாலையை பற்றி சில செய்திகள்லாம் நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த பிரபந்தத்தில் 40 ஸ்லோகங்கள் இருக்குது. இந்த 40 ஸ்லோகத்தையும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகத்தில் பாதி, அதுபோல் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். முதல்ல ஒரு பிரபந்தத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பிரபந்தத்துக்கு என்ன பிரமாணம், அதாவது அந்த பிரபந்தம் எதை பற்றி சொல்லுறது, அந்த பிரபந்தம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதை சொன்ன பிரபந்தத்துக்கு ஒரு இயற்றியவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் யார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளும் ஒரு பிரபந்தம் எந்த ஒரு நூலை பற்றி படிப்பதாக இருந்தாலும் அந்த நூல் எழுதினது யார், அந்த நூல் யாரை பற்றி சொல்லுகிறது, அந்த நூலில் சொல்லக்கூடிய முக்கியத்துவங்கள் என்ன, அது எதுபோல கருத்துக்களை, சிறப்பான கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கிறது அப்படின்றத பார்க்கணும். அப்போது இந்த முகுந்த மாலையை பற்றின வரைக்கும் இது முகுந்தன் ஸ்ரீகிருஷ்ணரோட சிறப்பு குணங்கள் என்ன அப்படின்னு பாடப்பட்ட யாரை பற்றி உயர்வாக சொல்லி கொண்டிருக்கிறது, முகுந்த மாலை. முகுந்தனுக்காக தொடுக்கப்பட்ட சொல் மாலைகள், ஸ்லோகங்களால் செய்யப்பட்ட ஒரு மாலை. அடுத்தது இந்த பிரபந்தம் இருக்கே, முகுந்த மாலை என்கின்ற 40 ஸ்லோகங்கள் சொல்கிற இந்த தொகுப்பு இருக்கே, இது எழுதினது யார், இதை இயற்றியவர் யார் அப்படின்னு சொன்னால் குலசேகர ஆழ்வார். இவர் குலசேகர ஆழ்வார். அந்த ஆழ்வாருடைய சிறப்புகள் என்ன, அவர் எந்த குலத்தில் பிறந்தவர், எப்படி இருக்கார், அவருக்கு என்னெல்லாம் சிறப்புகள் உண்டு அப்படின்றத பற்றி சொல்லணும். அது கர்த்தா, அந்த இயற்றியவருடைய சிறப்புகளை சொல்லுறது. அப்புறம் இந்த முகுந்த மாலை எதை பற்றி சொல்லுகிறது, அதுக்கு என்ன பிரமாணம் என்ன, பிரமேயம் என்ன அப்படின்னு கேட்டால் அவருடைய முகுந்த மாலை ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி, அவருடைய குணாதிசயங்களை பற்றி, அதில் இருக்கிற சிறப்புகளை பற்றி, அந்த குணாதிசயங்களுக்கு இருக்கிற சிறப்பை பற்றி அது சொல்கின்றது. அது எப்போ எழுதப்பட்டது, அதில் என்னெல்லாம் முக்கியத்துவம் இருக்குது, அதை பற்றியும் பார்க்கலாம். முதல்ல இந்த இயற்றியவர், அந்த கர்த்தா இருக்கார் இல்லையா, அந்த பிரபந்தத்தை இயற்றிய அவரை பற்றி, ஆழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். முதல்ல நம்ம வைஷ்ணவ குரு பரம்பரையில் ஆழ்வார்கள் எல்லாரும், முதல் ஆழ்வார்கள் 3 பேர், பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார், அப்புறம் திருமசி ஆழ்வார். இவா 4 பேரும் கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே துவாபர யுகத்திலேயே பிறந்து அங்கே அப்போ இருந்தவாதான். அதுக்கப்புறம் 4ஆவதாக திருமசி ஆழ்வார் ஆன பிறகு, திருமசி ஆழ்வாருக்கு அப்புறம் நம்மாழ்வார், அப்புறம் குலசேகர ஆழ்வார். அப்படின்னு சொன்னால் நம்மாழ்வார் கலி பிறந்து, இப்போ நம்மளுக்கு கலி பிறந்து 5120 அதுபோல் வருஷங்கள் போயின்னு இருக்கு. அப்போ கலி பிறந்து 42வது நாள், அதாவது நான் இப்போ 5110 வருஷத்தில் 42 நாள் கழிச்சுட்டா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ தான் அவர் பிறந்திருக்கார். அதனால் என்ன, நம்மாழ்வார் கலி பிறந்து 42வது நாளில் பிறந்தவர். அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார் எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டால் கலி பிறந்து 28வது வருஷத்தில் பிறந்தார். அதாவது நம்மாழ்வாருக்கு 28 வயசு இருக்கும் பொழுது குலசேகர ஆழ்வார் பிறந்திருக்கிறார். ஆனால் பிறந்திருக்கிறது குட்டி குழந்தை தானே. ஆனால் நம்மாழ்வாருக்கு 28 வயசு இருக்கும்னு சொன்னால் அவர் முதல் 14 வருஷம் என்ன பண்ணலை, எதை பற்றியும் பேசலை, நிறைய வாயை திறந்து வார்த்தைகளே சொல்லலை. அந்த 14 வயசுக்கு அப்புறம் அவர் வாழ்ந்த காலமே 32 வயசு வரைக்கும் தான். அந்த 32 வயசில் அவர் என்ன பண்ணார், இந்த 4 பிரபந்தங்கள், என்ன பெரிய திருவாய்மொழி, அதுபோல் ஒரு 1000 பாசுரங்களுக்கு மேலே பாடியிருக்கார். அதுதான் அது தெரியும்னா, அந்த 28 வயசு இருந்த வகுளாபரணர் காரிமாறன் சொல்கிறோமே, அந்த காரிமாறன் இந்த குலசேகர பெருமாளை பார்த்துருப்பாரா, 2 பேரும் ஒருத்தர் என்ன கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருப்பார்களா அப்படின்லாம் யோசித்தமான அதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இவர் இருந்தது சேர நாட்டில், நம்மாழ்வார் இருந்தது திருநெல்வேலி பக்கத்தில், அந்த ஆழ்வார் திருநகரி பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல, அந்த கோவிலில் பொலிந்து நின்ற பிரான் அந்த இடத்துல இருந்தவர். அது திருக்குறுங்குடி நம்பி, அந்த நம்பியோட அருகாமையில் வளர்ந்தவர் நம்மாழ்வார். அதனால் இவர் 2 பேரும் பார்த்துன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லலாம். ஆனால் முதலாழ்வார்கள் திருமசி ஆழ்வார், இவா 4 பேரும் ஒருத்தருக்கு பார்த்துன்னு இருப்பாளா அப்படின்னு கேட்டால் பொய்கை ஆழ்வார் தான் திருமசி ஆழ்வாரை நல்ல வழிப்படுத்தினவர் அப்படின்னு சொல்கிற குரு பரம்பரை
கதைகள்லாம் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி முதல் 3 ஆழ்வார்களும் என்ன பண்ணுறார்? திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், வையம் தகழியாய், வாறுகடலே நெய்யாக, அதுக்கப்புறம் சூரியனே விளக்காக, அதுக்கு அப்படிலாம் பாசுரங்கள் பாடியிருக்கான்னு சொன்னால், இவா 3 பேரும் திருக்கோவலூர் அப்படின்ற இடத்துல ஒரு இடைகழியில், இப்போ இன்றைக்கி மழை பெஞ்சுதே மத்தியானம், அதுபோல் ஒரு சாதாரண எதிர்பாராத நேரத்தில் பெரிய அளவில் பெய்த மழைக்கில் அவள் எல்லாரும் ஒரு இடைகழியில் ஒதுங்கிக்கிறா. அந்த இடத்துல அவள் 3 பேரோட கூட 4வது பேராக பெருமாளும் அங்கே வந்து நின்ன உடனே அங்கே இடம் போகிறதுன்னுச்சே அவள் 3 பேரும் ஒருத்தருக்கொத்தர் சந்தித்திருக்கிறார்கள் என்பதற்கு குரு பரம்பரையிலேயே சிறப்பான என்ன உதாரணங்கள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன எவிடன்ஸ் இருக்குது, பார்த்தது பேசினதுக்கு இடம் இருக்குது. அந்த இடம் கூட திருக்கோவலூரில் அந்த இடத்த கூட இப்போ நம்ம பார்க்க முடியும்னு போய் அங்கே பார்த்துட்டு வந்தவாள்லாம் பெரியவாள்லாம் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அதுபோல் குலசேகர ஆழ்வார் பிறந்ததில் அவர் வந்து சேரர் குலத்தில் பிறந்தவர். அப்போது என்ன இருந்தது? குலசேகர ஆழ்வார் பிறந்த சமயத்தில் கூடல்ன்றது என்ன? மதுரை மாநகர். அந்த மதுரை மாநகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்களோடவும், அப்புறம் சோழர்கள் உறையூரை தலைநகராக கொண்டு அரசாட்சி செய்த சோழர்களும், அப்புறம் சேரர்கள், அதாவது இப்போ இருக்கிற கேரள மாநிலம், அங்கே இருக்கிற ஒரு ஊரை திருவனந்தபுரம், கொல்லம், அதுபோல் இருக்கிற இடத்துல தலைநகராக கொண்டு கேரள நாட்டை அது இப்போ நம்ம பழங்கால பண்டை தமிழகம்னு சொன்னால் அது எடுக்க என்ன கேரளாவுக்கு என்ன பேர்? சேரநாடு அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த 3 அரசையும் ஜெயித்து என்ன சிறப்பான அளவில் இருந்தது சேரநாடு ஒரு காலத்தில். இவா பாக்கி 2 பேரையும் ஜெயித்து சோழ பேரரசு போல சோழர்கள் கை ஓங்கி இருந்த நாளும் உண்டு. அதுபோல் இவா 2 பேரையும் ஜெயிச்சு பாண்டிய மன்னர்கள் சிறப்பாக ஆட்சி செய்த காலமும் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சேர ராஜா ஜெயிச்சிருக்கும் பொழுது அந்த சமயத்தில் அவ குடும்பத்தில் சேகரம் என்று சொன்னால் தலைக்கு ஒரு பெரிய ஆபரணமாக பூஷணமாக அமைந்தது. அது எல்லாருக்கும் சேகரம் அப்படின்னு சொன்னால் தலைக்கே ஒரு சிறந்த ஆபரணம். தலையே எண்டான் உடம்புக்கு தலையே சிரசானது. சிரசு வந்து என்ன? பிரதானம். தலையை பிரதானமாக இருந்தால் கூட அந்த பிரதானமான சிரசுக்கு ஆபரணம் பூண்டது எப்படியோ அதுபோல் அந்த குலத்துக்கே சிறப்பான ஒரு ஆபரணமாக பிறந்தவர் தான் குலசேகர ஆழ்வார். குலசேகரம் அப்படின்னு அந்த குலசேகரம்னு ஒரு ஊர் கூட இப்போ இருக்குது. திருவஞ்சிக்களம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பக்கத்தில் குலசேகரம் இருக்குது. அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு கிருஷ்ணருடைய கோவிலில் அந்த பெருமாளுக்கு அணிகலனாக அவருக்கு என்ன பண்ணியிருக்கார்? சொல் மாலைகள் சூட்டினேன் அப்படின்னு சொல்லி 40 ஸ்லோகத்தால் அந்த முகுந்தனோட சிறப்புகளையும் முகுந்தனோட பெருமையும் இவருடைய மனத்தில் எழுதக்கூடிய ஆர்ப்பரித்த எண்ணங்களையும் அந்த பெருமாளுக்கு மாலையாக தொடுத்து சாத்தியிருக்கிறார், தொடுத்து சமர்ப்பித்திருக்கிறார். அந்த குலசேகர ஆழ்வார் என்ன சிறப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், அவருக்கு அடிப்படையில் அதாவது ஒரு இளவரசர் அப்படின்னு சொன்னால் சிறு வயதிலேயே ராஜானா என்னெல்லாம் கற்றுக்கணும்? ராஜாவோட அடிப்படை கடமைகளை தன்னுடைய பிரஜைகளை தன்னுடைய நாட்டில் இருக்கிற ஜனங்களை பத்திரமா சிறப்பாக நல்ல கண்காணிப்போட எல்லா விதமான வசதிகளையும் முடிந்த அளவுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை சிறப்பாக என்ன பண்ணணும்? பரிபாலனம் பண்ண வேண்டும். ராஜ்ய பரிபாலனம் என்றால் ராஜ்யத்தில் இருக்கிறவருடைய மக்களுக்கு தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கணும். குறைந்த அளவில் வரி எடுத்துக்கணும், பெரிய அளவில் அவளுக்கு வசதி கொடுக்கணும். இதுதான் ராஜாவோட சிறப்பான கடமைகள் அப்படின்னு சொன்னால், அந்த கடமைகள்லாம் அவள் 3 விதமான பக்கத்தில் இருக்கிற எல்லா தேசங்களையும் ஜெயித்து அவர் வந்து சேர பேரரசு போல சிறப்பாக ஆட்சி புரிஞ்சின்னு வந்திருக்கார். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு ரொம்ப இஷ்டம் என்ன சொன்னால், எப்பொழுதும் ராமருடைய கதைகளை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். ராமருக்கு தன்னால் ஆன எல்லா உபகாரமும் நம்ம பண்ணணும். ராமருக்கு என்னெல்லாம் கேட்கணுமோ அந்த கதையெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ணணும்? மனசில் சந்தோஷத்தை வளர்த்துக்கணும். ராமரை போல நீதிமானாக இருக்கணும். ராமரை போல தர்ம சிந்தனை உள்ளவன் இருக்கணும். ராமருக்கும் தனக்கும் எந்த விதமான வேறுபாடு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. ராமருக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்ய வேண்டும். அவன் நம்மளுக்கு எல்லா உறவாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னுலாம் அவர் யோசிச்சுட்டு இருந்தார். நல்ல சிறப்பாக இருந்தது. அவருக்கு என்ன பண்ணினா, அந்த காலத்தில் ஒரு உபன்யாசகரை கூட்டி ஏற்பாடு பண்ணி தினம் ராமாயணம் சொல்லணும், 1 மணி சாவகாசம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்குச்சு. நிறைய நாள் சொல்லி தந்துட்டார். அந்த உபன்யாசகருக்கு நிறைய சிஷ்யர்கள்லாம் உண்டு.
அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த பிரதானமாக உபன்யாசம் பண்ணுறவர் வெளியூருக்கு போக வேண்டி வந்தது, ஒரு அவசியம். 2 சாயங்காலத்துக்கு கதை இல்லை, உபன்யாசம் இல்லை. ஆனால் ராஜாவோட கட்டளைப்படி என்ன பண்ணணும், ராஜாவோட விருப்பம் என்ன, அதை எப்படி நிறைவேற்றணும், தினமும் அவருக்கு ராமாயண கதைகளை சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அது மாதிரி இருக்குச்சே, அவர் பிரதானமான இருக்கிற உபன்யாசர் 2 நாளைக்கு லீவு கேட்டுட்டு ஊருக்கு போகும்போது அவருடைய இன்னொரு சிஷ்யரை கூப்பிட்டு இந்த 2 கதையும் 2 நாளைக்கு நான் 2 சாயங்காலம் இல்லை, அந்த 2 சாயங்காலத்துக்கு இந்த கதையை சொல்லிட்டு நான் 3ஆம் நாள் சாயங்காலம் வந்து இந்த கதையை கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த 2 நாளாக இந்த கதையை இந்த சொல்லிட்டு சிஷ்ய பிள்ளை, ராமருக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தது, 14,000 ராட்சசர்கள் வந்திருந்தா அவர் வந்து தண்டகாரண்யத்தில் சூர்பனகை வந்து ராமர்கிட்ட கேட்டு என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா. ஆனால் ராமரை வந்து என்ன பண்ணிட்டார், அதை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார். அதனால் அவள் கூட பிறந்த அண்ணா தம்பியெல்லாம் போய் கூட்டின்னு வந்து சண்டைக்கு வந்துட்டா. 14,000 ராட்சசர்கள் ஒரே நேரத்தில் ராமரோட எதிர்த்து போர் செய்யறதுக்கு வந்தா. ராமர் தரையில் நின்று ஆனால் போர் புரிவார். அந்த ராட்சசர்கள்லாம் ஆகாச மார்க்கத்தில் கூட நின்றுண்டு போர் புரிவா. அவளுக்கு மாயாஜாலமாக கூட போர் புரிய தெரியும். அப்படின்லாம் நிறைய அந்த கதையோட எல்லா விளக்கத்தையும் ஒன்று ஸ்லோகம் சொல்லி பொருள் சொல்லி அப்படியே அந்த சிஷ்ய பையன் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்குச்சு. இந்த கதை கேட்டுன்னு இருக்கிற குலசேகருக்கு ரொம்ப அது மாதிரி என்ன ஆயிடுது, அடடா நம்ம ராமனுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருத்தா, உடனே ஒரு வெளியில் போய் நின்று யார் எங்கேன்னு கூப்பிட்டு சைன்யத்தெல்லாம் தயார் பண்ணு, ராமருக்கு இடைஞ்சல் வந்துருத்து, நம்ம தண்டகாரண்ய வனத்துக்கு போய் ராமருக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம், உபகாரம் பண்ணணும், அவருக்கு ஹெல்ப் பண்ணோம். அவர் ஒண்டியாளாக சண்டை போடுறார் 14,000 ராட்சசர்களோட, நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு போய் உபகாரம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற மந்திரிகளுக்கெல்லாம் தெரியுது, என்ன இது இப்போ வந்து இல்லையே, ராமாயண காலம் என்ன போச்சு, இப்போ கிருஷ்ணர் இருந்த துவாபர யுகமே முடிஞ்சு நவ் யாரின் கலியுகத்தில் அவருக்கு கலியுகத்தில் 28வது வருஷத்தில் பிறந்திருக்காருன்னா அவர் இதெல்லாம் சொல்லும்போது அவருக்கு 20 வயசு வைங்கோ. கலியுகம் பிறந்து 50 வருஷம் ஆயிடுது. அது வந்து துவாபர யுகத்துக்கு முன்னாடி இருக்கிற திரேதா யுகத்தில் ராமர் எங்கேயோ சண்டை போட சொன்னாராம், சண்டை போடுறதுக்கு போனாராம், அவரை தேடிட்டு யாரோ சண்டை போடுறதுக்கு வந்தாலும் அந்த சண்டைக்கு துணைக்கு போகிறதுக்கு இப்போ போகிறாரு, என்ன ராஜா அப்படின்னு சொல்லி அவருக்கு எடுத்து சொல்லி அதை புரிய வைக்கிறதுக்குள்ள எல்லாருக்கும் என்ன ஆச்சு, ரொம்ப சிரமமாயிடுது. அது என்ன காரணம், அந்த ராமருடைய கதையில் இருக்கிற அத்தகைய ஒரு ஈடுபாடு, தன்னையும் மறந்து அந்த ராமருடைய கதையில் ஈடுபாடு இருக்கார். அதுக்கு அடிப்படையில் சாதாரண உளவியல் அடிப்படையில் சொல்லும்பொழுதுன்னா தான் இப்போ யாருன்னு அவருக்கு நன்னா தெரியும். தான் யார், இந்த சேரர் குலத்துக்கு அவர் ஒரு தலைபூஷணமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இளவரசர் ராஜா. அப்போ என்ன பண்ணணும், ராமருக்கு ஏதோ சகாயம் தேவையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம போய் அவருக்கு சகாயம் பண்ணலாம். இளவரசன் இல்லவா, தான் நினைப்பதை சரியாக செய்ய முடியும். அதற்கு என்ன, ஒரு இன்னொரு ராஜாவுக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு போனோம், சப்போர்ட் பண்ணுறதுக்கு போனோம். ஒரு மனுஷன் 14,000 ராட்சசர்களை எதிர்த்து போராடணும்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு நம்ம அங்கே அவருக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு போகிறோம், அவ்வளோதானே, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட அந்த தன்மை பாவம், தன்னை மறந்து அவர் அந்த வேலையை சொன்ன உடனே அவளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப, ராஜாவுக்கு ரொம்ப வந்துடுத்து, போதும் இன்னி போதுக்கு உபன்யாசத்தை இப்போ நிறுத்தலாம், நாளைய பொழுதுக்கு பாக்கியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விதமாக என்ன பண்ணினார், சமாளித்து அந்த வேலையை கதையை இன்னி போதுக்கு நிறுத்தினார். இது எதை காட்டுறது, அதனால் குலசேகர ஆழ்வாருக்கு ராமர் வேலை இடைவிடாத ஒரு என்ன ஈடுபாடு. இப்போது ஒருத்தரை பற்றி எழுதணும், ஒரு ஆரஞ்சு பழம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் எழுத முடியும். அப்புறம் வந்து ஒரு நன்னா படிக்கிறவன், ஒரு சிறப்பான ஒரு ராஜா, அழகாக என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன குழந்தை, அதை பற்றி எழுது அப்படின்னு சொன்னால் எழுத முடியும். ஆனால் அந்த ராஜாவோட குணநலன்கள் அதை ஒரு படம் எழுது அப்படின்னா எப்படியான எழுத முடியுமா? இந்த டாக்டர் என்ன நன்னா தானே பேசிட்டு இருந்தா, திடீர்னு குணத்தை படம் எழுது. ஒருத்தருக்கு ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னா கோவப்படுவார், அந்த கோவத்தை படம் எழுது. கோவப்படுறவரை படம் எழுதுன்னு சொன்னால் நமக்கு என்ன எதிராத்தில் கூட ஒரு கோவப்படுறவர் இருக்கா, நம்மத்துலேயே 2-3 கோவப்படுறவர் இருக்கா அப்படின்னா யாரான ஒருத்தர் ஒழுங்காக வரைஞ்சாலே அந்த படமாக வரைஞ்சா கோவப்படுறவரை வரைஞ்சிட முடியும். ஆனால் அவர் படுற கோவத்தை வர அப்படின்னு சொன்னால் என்ன, ஹவு இட் இஸ் ரெடிக்யூலஸ், ஹவு வி கேன் மேக் இட். அதெல்லாம் குணத்தை போய் எங்கேயான படம் வரைய முடியுமா? அவர் ஏன்னா பக்கத்தாத்து மாமாவை வரைஞ்சிட்டு இது வேறு கோபமும் இட்இசி கொல்ட்டு பக்கத்தாத்து மாமா அப்படின்னு வேணால் எழுதி என்ன பண்ணலாம், ஒரு ஈக்குவேஷன் வேணால் ஃபார்ம் பண்ணலாமே தவிர யூ கேனாட் ரைட் அதை என்ன பண்ண முடியாது, கோபத்தை படம் வரைய முடியாது. ஆனால் கிருஷ்ண பக்தி அப்படி எழுதுன்னு சொன்னால் கிருஷ்ண பக்தின்னு கீழே எழுதிவிட்டு மேலே நம்மாழ்வாரோட படத்தை அழகாக வரைஞ்சிட்டா அதுதான் கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண பக்திக்கு குவிண்ட் எசன்ஸ் ஒரு உதாரணம், ஒரு என்ன பண்ணுமா,
ஒரு சிம்பல் காட்டணும்னு சொன்னால் அதுக்கு நம்மாழ்வாரோட படத்தை வரைஞ்சிட்டு அது கீழே கிருஷ்ண பக்தின்னு எழுதியா ரொம்ப சரி, இட் சூட்ஸ் வெரி வெல், ஆப்ட், இட் ஃபிட்ஸ் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ராமபக்தி, ராமருடைய சிறப்பான குணங்கள் என்ன அப்படின்னா, சிறப்பான குணங்கள் என்னன்னு சொன்னால் வாயில் கோன் வஸ்வின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவான் அப்படின்னு சொன்னால் இந்த 16 விதமான குணங்களுக்கும் சிறப்பாக பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு அயோத்தியில் இளவரசன் இருக்கான், அவன் தான் ஸ்ரீராமன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்க முடியும். ஆனால் அந்த குணநலங்கள் இருக்கே, பெருமாளோட குணம் என்ன, மித பாஷை மிருது பாஷை இருக்கே, அந்த மிருது பாஷையை எழுதுன்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லை. அதை எழுதுறதுக்கு அதை படமாக வரைய முடியாது. அதுபோல் ராமபக்தி அப்படின்னு ஒன்று எழுதி கீழே எழுதிவிட வேண்டியது, மேலே குலசேகர ஆழ்வாரோட ஒரு படத்தை நல்லா அழகாக பிரசஸ்தமாக வரைஞ்சிவிட வேண்டியது. வரைஞ்சுவிட்டா அந்த குலசேகர ஆழ்வாரோட படமும் ராமபக்தியும் ஒன்றுக்குள்ளே இட் ஃபிட்ஸ் இன் ப்ராப்பர், ஒரே அளவில் சிறப்பாக அதில் பதிந்து நிற்கும். அதுபோல் ராமபக்திக்கு தன்னை ஒரு உதாரணமாக கொண்டவர், அதனால் ராமனிடத்தில் அதிக ஈடுபாடு உண்டு அப்படின்னு அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம். அதனால்தான் அவருக்கு குலசேகர ஆழ்வாரை காட்டிலும் குலசேகர பெருமாள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதனால் அவர் அந்த திருவஞ்சிக்களத்தில் இருக்கிற முகுந்தனை பற்றி சிறப்பான பாடல்கள், சிறப்பான ஸ்லோகங்கள்லாம் சொல்லியிருக்கார். சம்ஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. 40 பாசுரங்கள் இருக்கிறது. 40 ஸ்லோகத்தை நம்ம என்ன பண்ணலாம், மொள்ள துளி துளியாக அதை பார்த்துட்டே வரலாம். இன்றைக்கி இந்த பிரியாம்பல் மட்டும் இருக்கட்டும். அடுத்த பகுதியில் நம்ம ஸ்லோகத்துக்கு அப்புறம் இன்னும் இருக்கே பிரமாணம் பிரமேயம், அந்த புஸ்தகத்தை பற்றி சொல்லணும். முகுந்த மாலைன்ற புஸ்தகம் என்னெல்லாம் பற்றி சொல்ல போகிறது, அதில் என்ன சிறப்பான கருத்துக்கள் இருக்குன்றத சொல்லணும். அதுக்கு அடுத்தது யார் எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த முகுந்தனோட சிறப்பு குணங்களை பற்றியும் சொல்ல துவங்கலாம் முதல் ஸ்லோகத்திலேருந்து சேர்த்து. சரியா? குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம்.